இந்த ஃபார்முலா 4 வந்து இப்போ மற்ற நிறைய கட்சிக்காரங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இது தமிழ்நாட்டில் இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது இது தேவையா அப்படின்னு சொல்லி. சரி, ஒரு சர்வதேச விளையாட்டு போட்டியை நடத்தும் பொழுது ஒரு நகரத்தை பற்றி உலகமெங்கும் அந்த செய்தி போய் சேரும். அதனால பிராண்டிங் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்போர்ட்ஸ் மூலமாக ஒரு நகரத்தை பிராண்ட் செய்ய முடியும். அந்த வகையில தமிழ்நாட்டில் வந்து முன்னாடி நிறைய போட்டி நடத்தியிருக்கேன். நானே டென்னிஸ் போட்டியெல்லாம் நடத்தியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து உலக செஸ் போட்டி நடத்தியிருக்காங்க. ரெண்டாவது கார் பந்தயம் என்பது நரேன் கார்த்திகேயன், கரிவர்தன், அக்பர் இப்ராஹிம், விக்கி சந்தோக் போன்ற பல பேர் வந்து தமிழ்நாட்டில் வந்து அதை முன்னோடியாக அதை கொண்டு வந்திருக்காங்க. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விளையாட்டு போட்டியின் மூலமாக ஒரு நகரத்துறை பற்றி உலகமெங்கும் தெரிவதற்கு ஒரு நல்ல முயற்சி என்றுதான் நான் சொல்வேன். அதற்காக ஏற்படுத்தப்படும் கட்டுமான வசதியை பயன்படுத்த வேண்டும். அது வந்து எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும். சாலை அமைச்சிருக்காங்க. ஸ்ட்ரீட் ரேஸ் மூலமாக நமது நகரத்தை பற்றி, நமது மாநிலத்தை பற்றி மற்ற நாடுகளுக்கு தெரிவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கு. சிட்டிக்குள்ள நடத்தி இருக்காங்க அப்படிங்கிறாங்க, அவுட்டர்ல நடத்தி இருக்கலாம். இதுக்கு ஏகப்பட்ட அது பேரே சிட்டி ஸ்ட்ரீட் ரேஸ் தானே, நைட் ஸ்ட்ரீட் ரேஸ் தானே பேர். அதனால ஸ்ட்ரீட் ரேஸ் தான் நடத்துறோம். அது வந்து இந்த சிட்டிக்குள்ள தான் நடத்தணும். அதை நடத்துறதுக்காக சில செலவுகளை அரசாங்கம் ஏற்றிருக்கிறது. அந்த செலவுகள் மூலமாக ஒரு நீண்ட நாளைக்கு அந்த பயன் இருக்கிறதா இல்லையான்றது பார்க்க வேண்டும். ஆனால் இந்த போட்டி நடத்துவதன் மூலமாக நமது மாநிலத்தை பற்றி, நகரத்தை பற்றி, குறிப்பாக தலைநகரத்தை பற்றி மற்ற நாடுகளுக்கு தெரிவது ஒரு கண்டிப்பான ஒரு நல்ல முயற்சி. ஒரு பிராண்டிங் எக்ஸசைஸாக இது ஒரு நல்ல முயற்சி தான் நான் செய்கிறேன். தூர்வாடுறதில்லை, காலங்காலமாக கூவத்தை வந்து தூய்மைப்படுத்த வேண்டும் என்று பல பேர் முயற்சி எடுத்திருக்கிறார்கள். இது வந்து இப்போ புதுசாக கேட்கறது இல்லை. நீங்கள் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட கூவத்தை வந்து தூய்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார். இப்பொழுது அண்மையில் 2-3 நாட்களுக்கு முன்பாக சென்னையுடைய மேயர் அவர்கள் அவங்க வந்து ஒரு கவுன்சில் கூட்டத்தில் சொல்லியிருக்கிறாங்க, 750 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. இதில் 529 கோடி நாங்கள் ஏற்கனவே செலவு பண்ணிட்டோம் சொல்கிறோம். இவ்வளவு காலங்காலமாக அது செலவு பண்ணி அதில் என்ன பயன் இருக்கு, பயன் அடைந்திருக்கிறதா இல்லையா என்பதை நாம் அறிய வேண்டும், பொதுமக்கள் அறிய வேண்டும். அதற்காக ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க. உங்களுடைய செலவை மட்டும் நீங்க சொல்லாதீங்க. இதுவரைக்கும் என்னென்ன திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது, அந்த திட்டங்கள் எல்லாம் வெற்றி அடைந்திருக்கிறதா இல்லை தோல்வி அடைந்திருக்கிறதா, தோல்வி அடைந்தால் என்ன காரணத்துக்காக தோல்வி அடைந்திருக்கிறது, இனிமேல் என்ன செய்ய வேண்டும் என்பது முழுமையாக நம்ம உணர்ந்து விட. வரிப்பணத்துல தான் இது செய்யறாங்க. வரிப்பணத்துல இவ்வளவு நாளா செஞ்சு கூவம் வந்து ஒரு அந்த முயற்சியில நம்ம வெற்றி அடைஞ்சதாக நான் இன்னும் கருதவில்லை. என்ன காரணம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வெள்ளை அறிக்கை கண்டிப்பாக வரவேற்கத்தக்கது. முதல்வர் வந்து வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும், அங்க முதலீட்டாளர்களை சந்திக்க வேண்டும். இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண்டுக்கு 2 முறையாவது தமிழ்நாட்டின் முதல்வர் யாராக இருந்தாலும் அவர்கள் வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும். குறிப்பாக இந்த முதல்வர் அவர் ஆட்சி பீடத்திலே அமர்ந்த பின்னரில் இருந்து ஒரு 3-4 முறை வெளிநாட்டுக்கு சென்றிருக்கிறார். என்னை பொறுத்தவரை நல்ல முயற்சி. எப்படி அது வந்து கவர்மெண்ட் தான் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கொடுக்க முடியும். எனக்கு அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியாது. ஆனால் நிச்சயமா இன்வெஸ்ட்மெண்ட் வருது. இன்வெஸ்ட்மெண்ட் வரலன்னு எப்படி சொல்ல முடியும்? இன்வெஸ்ட்மெண்ட் வருது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக எத்தனை பேருக்கு புதிதாக வேலை கிடைத்திருக்கின்றத புள்ளி விவரத்தை அரசாங்கம் தான் தர வேண்டும். சென்ட்ரலா தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்குறதுல கொஞ்சம் பாரபட்சம் கண்டிப்பாக இருக்கிறது. அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. நீங்களே பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எய்ம்ஸுக்கு அவங்க ஃபண்டு ஒன்றும் கொடுக்கல. அது வந்து ஜப்பான்லேருந்து அப்புறம் கடன் வாங்கி கொடுக்குறேன்னு அது அப்படி தான் சொல்கிறாங்க. நிறைய ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, ஆனால் ஸ்கீமுக்கு ஃபண்டு கொடுக்கறது இல்லை. அது யதார்த்த உண்மைதான். ரயில்வேக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ட்ரம் பட்ஜெட்டில் சொன்னதுக்கும் நம்மளுடைய பொது பட்ஜெட்டில் சொன்னதுக்கும் பெரிய கேப் இருக்குது. அதனால் இது வந்து யதார்த்த ஒன்று. எல்லா புள்ளிவரும் என் கையில் இப்போ இல்லை. ஆனால் நிச்சயமாக அவர்கள் வந்து ஒரு அறிவிக்கைக்கும் அதுக்கு நிதி ஒதுக்குறதுக்கும் நிச்சயமாக ஒரு கேப் இருக்கு.